ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் டெய்லி அனாலிசிஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துப்போம். இங்கே பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கல் பேனல் கிரியேட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டான். செல்லிங் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும் தான். பட் இங்கே வந்து செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோவாக ஸ்டடியாக எப்படி அப்சைட் இருந்தோ அதேமாதிரி தான். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து யூட்டன் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது இல்லாமல் ஹால்விங் வருது, அதனால் ரொம்பவும் நாம் செல்லிங் பக்கம் போக முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே 5 டைம்ஸ் 1 and then 2 3 4 5 6 டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இட்ஸ் ஓகே. எத்தனை பேர் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்க்குறீங்க உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நம்ம முதல்ல வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியாச்சு டெலிகிராமில். வீடியோவில் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அப் சைட் போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த லெவல் கிட்ட பை பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் கிட்ட வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே ஏன் பையிங் சொல்லனா, மார்க்கெட் இப்போ தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே வந்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம் மேலே போகன்ட்டு. சரி, டார்கெட் ஏன்னு சொன்னேன்னா ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு நம்ம வந்து இப்போதைக்கு உடனே பெரிய லெவல் எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் நல்லா வச்சுக்கோங்க, சப்போஸ் உடனே வந்து 68,900 தாண்டிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய பையிங்ஸ் எனக்கு நம்ம வந்து இப்போயே கூட நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 80,000 வரைக்குமே வச்சு நம்ம இதுக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த சைடு அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும், வால்யூம் அதிகமாகிடுச்சுன்னா. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போம். நம்ம வந்து இனிமேல் டெய்லி அனாலிசிஸ் வந்து பிஎன்பி, எத்தீரியம் எல்லாமே பார்ப்போம். பிஎன்பி பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே அழகான ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறான். இப்போ தான் பிடிசியாச்சும் ஓரளவுக்கு மேலே இருந்த மாதிரி இருக்குது. பட் பிஎன்பி பர்ஃபெக்டான டைம் இருக்குது, நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம். பட் பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் எப்பயும் போல் நம்ம இங்கே தான் வைக்கணும். நம்ம ரிஸ்க் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் பெருசாக தான் வைக்கணும். நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் அதுக்கடுத்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்ம பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மினிமம் டார்கெட் நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், பெட்டர் தான். சரி, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா? எத்தீரியம் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறான். காரணம் ஏன்னா வாங்க ஃபஸ்ட்டு டேக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துக்கிறான். பட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு உடனே வந்து கீழே வந்து டிஃப்ரெண்ட் டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுது. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து பையிங் சைன் ஆக போகிறோம். கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா ஒரு பெரிய பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து திரும்பி அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கி, அது அப் சைடில் வந்து டவுன் சைடோ பெரிய லெவலில் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் சைடு ஆக போகிறோம். சரி, இப்போ நம்ம எங்கே இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அதை பார்ப்போமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் குறைஞ்சது 2,917 இது கீழே தான் இருக்கணும். பட் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து நம்ம எங்கே வேணால் என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி இந்த லெவல் வரைக்கும் தான். ஓகேவா? இதனால நம்ம பை பண்ணுறோம். சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா? அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா WIF பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பிரேக் அவுட் கொடுத்துட்டான். நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது லாஸ்ட் ஒரு 2 to 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்போம். நம்ம சொன்ன மாதிரி டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டான், அது தென் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? இவனை வந்து நம்ம பை பண்ணலாம். பர்ஃபெக்டான பிளேஸ் தான் WIF. இவனை வந்து நம்ம பை பண்ணுறது சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு ஹேமர் டைப் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அழகான பிரேக் அவுட் கொடுத்துக்கிறான். ஸோ வேணால் நம்ம இந்த லெவல் கூட பை பண்ணிவிட்டு, பட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். இவ்வளோ தூரம் வச்சது பெட்ரு. இந்த ஜோன் வந்து இந்த ஜோன் எங்கே வேணால் வச்சுக்கலாம். பட் டார்கெட் இந்த லெவல் வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை போய் பாருங்கள். WIF. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா டோஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன். டவுன்ஃபாலில் இருக்கிறான், இவங்க வந்து டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் நம்ம பை பண்ணலாம், ட்ரெண்ட் லைனில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ பிடிசி வந்து அப்சைட் போகிறதுனால இவனுமே அப்சைட் தான் போக போகிறான். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே பை பண்ணுறது பெட்டர் தான். பை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம இங்கே வச்சுக்கலாம். அண்ட் தென் மூவ் ஆன் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. மினிமம் டார்கெட் இது. அந்த அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பர் சைடில் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ டோஜி இப்போ பை பண்ணுங்கள். 1000 பெப்பு நான் எதுக்கு பை பண்ண சொல்கிறேன் அப்படின்றது மூலம் நம்ம பார்க்கணும்னா நம்ம வந்து டேயில் பாருங்கள். டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துப்போம், நம்ம அப்படியே பார்த்து தான். பட் இங்கே வந்து பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுது பண்ணலாம். இங்கே வந்து பெரிய செல் ஆஃப் ஆனதுக்கடுத்து செல்லுன்னு இப்படி ஒரு டவுன்ஃபால் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறான். ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான், பிடிசி வந்து நல்ல பையிங் இருக்குது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து பை பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சது. நம்ம இந்த லெவலுக்கு வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸை. என்ட்ரி ப்ரைஸ் அங்கே வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலில் எதிர்பார்க்கலாங்க. ஒரு 5 to 6% நம்ம எதிர்பார்க்கலாம் நம்மளோட பெப்பில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைன்றது கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். காரணம் ஏன்னா இங்கே பாருங்களா, நம்ம வந்து டெய்லி அனலைசிஸ் சொல்லிக்கிறோம். இங்கே வர ரெசிஸ்டன்ஸு ஸோ டவுன்ஃபால் ஆகிருந்தால் ஓகே. பட் இது அகைன் வந்து திரும்பி மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா எந்த லெவலில் இப்போ பை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவல் வந்து பர்ஃபெக்டான லெவல் தான், சரிங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே வந்து பை பண்ணிக்கலாம். டே விட்டுருங்க. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இது மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் ஆகிக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே பை பண்ணலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்பயும் போல் இந்த லெவலில் வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்த கிரிப்டோ பார்த்தப்போ ஹார்ட் யூஎஸ்டிடி. ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னதான் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. டபிள்யூ பேட்டர்ன். நம்ம ஹார்ட் வாங்கிறதுக்கு கொஞ்சம் லாங்கர் பர்ஸ்பெக்டிவில் போய் பார்த்தோம். மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு புல் பேக் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே பை பண்ணிக்கலாம். மந்த்லியும் சரி, வீக்லிலையும் சரி, டெய்லியும் சரி. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறோம். 4 ஹவர்ஸில் பாருங்களா, 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கலாம். அது இல்லாமல் இங்கே பாருங்களேன், இது ஒரு பீரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தது, பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து வேணால் பை பண்ணலாம். அந்த இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை டெய்லி அனலைஸ் ஒன்று பர்ஃபெக்டான டைமிங்கில் வேணால் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனி டவுட், எனி குவாரிஸ்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஎஸ்டிடி வேணும்னா பர்ஃபெக்டான ப்ரைஸில், லோ ப்ரைஸில், ரொம்ப நம்பகத்தன்மையாக நீங்கள் ஒரு 1 lakh 5 lakh இந்த அளவுக்கு பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு யூஎஸ்டிடி வேணும்னா கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ்னால நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் எந்த ஒரு ஸ்கேமும் இங்கே வந்து நடுவில் இல்லை. மறக்காமல் கால் பண்ணுங்கள்.